ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2S சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப லாயலாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் கண்டபடி பேசுகிறாங்க. அதில் வந்து ஒரு 2-3 பேர் இன்னைக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த போட்டி சரியாக தொடங்குது. திரைப்படம் அரசியலை வென்றது, திரைப்படம் சமூகத்தை வென்றது. என்ன தகுதியில் அவரை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்திருக்கு? ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து ரொம்ப திறமையான ஆள் தான். அதை வந்து கண்டிப்பாக வரவேற்கிறோம். திறமையான ஆள். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, திரைப்படம் அரசியலை வென்றது, திரைப்படம் அரசியலை வென்றது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஓட்டு போட்டவங்க, எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவங்க எல்லாம் படித்தவங்களும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, சின்ன வயசுலேருந்து பெரியவர் வரைக்கும் இருக்காங்க. அவர் எல்லாரையும் ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து அரசியலே தெரியாம டோட்டலா ஒரு சினி ஃபீல்ட்ல கூத்தாடியை கொண்டாந்து அரசியல் வைக்கிறோம். அரசியலுங்கிறது ஒரு சீஃப் மினிஸ்டர்ங்கிற பொசிஷன் எவ்வளவு பெரிய பொசிஷன் அப்படின்னு கேட்கிறாரு. நான் வந்து ஜேம்ஸ் வசந்த் கிட்ட கேட்குறேன், உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? நீங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் வந்து வாட் அபவுட் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா, அவங்களாம் வந்து அரசியல். அப்ப விஜய் வந்து நீங்க கூத்தாடின்னு சொன்னா அவங்களும் தான் கூத்தாடி. அப்ப மக்களோட திருப்பியே நீங்க வந்து கொஸ்டின் மார்க்கா கேக்குறீங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு தானே இப்ப நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து ப்ரொடியூசர் இல்லையா, இல்ல ஆக்டர் இல்லையா? அதான் நானும் சொல்றேன். நீங்க வந்து சொம்பு தூக்குறீங்க, அது கரெக்ட். ஆனா என்ன சொம்பு தூக்குறனாலும் கொஞ்சம் யோசிச்சு உங்க மூளையை பாய்ச்சி பேசுங்க. நீங்க சொன்னீங்களா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு. அவரோட பிக் பாஸ் ரிவ்யூல நான் பார்த்து நானே வாவ் நல்லா இருக்குன்னு ரெஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இப்ப அவர் பேசுற பேச்சு எல்லாம் வந்து எனக்கு பார்த்தா சீரியஸ்லி நான் சொல்றேன், எனக்கு அவர் மேல ரெஸ்பெக்டே இல்லை. அதேதான் நீங்களும் என்ன பண்றீங்க, நீங்களும் வந்து அந்த மீடியா மக்கள் சார்ந்த இதுல தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கலைஞர் டிவில தான் நீங்க வேலைக்கு போறீங்க. அப்போ வந்து மக்கள் சப்போர்ட் இல்லாம நீங்க வேலைக்கு வந்துட்டீங்களா? மக்கள் சப்போர்ட் இல்லாம உங்க ஸ்கில் வந்து எல்லாருக்கும் காமிச்சிட்டீங்களா? இன்னொன்று வந்து நீங்களும் இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட், மிராக்கிள் என்டர்டெயின்மெண்ட் ஒன்று தந்துருக்கீங்க கம்பெனி. அதுக்கு வந்து அது என்னது, மியூசிக் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் எடுக்கிறது, இப்படி தானே பண்றீங்க. அப்ப அது வந்து மக்கள் தேவையில்லை. அப்ப அந்த பாக்குறவங்க மக்கள் வந்து அறிவாளிகள், அவனா ஓட்டு போட்டவங்க மட்டும் முட்டாள் அப்படின்னு சொல்ல வரீங்க. சோ நீங்க என்ன செய்யணும் மக்களே, அவருக்கு வந்து அவர் வந்து கூத்தாடி சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அவருக்கு ரிலேட்டடான எந்த ஒரு இதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க கூத்தாடிக்கு சப்போர்ட் பண்றீங்க. சோ கூத்தாடிக்கு இனிமே சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னொன்னு வந்து என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க, விஜய் வந்து 35% ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. நான் வந்து மீதமுள்ள 65%ல நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், நான் ஒருத்தன் அப்படின்னு சொல்ல வரீங்க. நீங்க சொல்றது தப்பு. விஜய் வந்து 35% வாங்கியிருக்காரு. நீங்க சொம்பு தூக்கின கட்சி வந்து டிஎம்கே அப்படின்னு சொன்னீங்க, திமுகன்னு சொன்னீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் வந்து 24% தான். ஸோ அந்த 24%ல தான் நீங்க ஒருத்தர். என்ன நீங்க தான் சொம்பு தூக்கி அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மற்றபடி அதுக்காக ஓவராலா சேர்த்துக்கிட்டு 65% நானும் ஒருத்தன் அப்படி சொல்லாதீங்க, அதுவும் தப்பு. அது இன்னொரு வீடியோ நான் போடணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்னன்னா, கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் பத்தி சொன்னாரு. செங்கோட்டையன் பத்தி தப்பி தவறி போட்டாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கல்வி அமைச்சர் இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பத்தி பயங்கரம் பாராட்டுங்க. அவர் அவ்வளோ திட்டம் வந்திருக்காரு அப்படி இப்படின்னு. அதை வந்து நான் இன்னொரு வீடியோல போடுறேன் மக்களே. இப்ப வந்து இதுலயே எல்லாத்தையும் பேசிட முடியாது. அப்புறம் கடைசியா என்ன சொல்றாரு, இன்னொன்னு வந்து கடைசியா என்ன சொல்றாரு, நல்ல வேலை ஸ்டாலின் தோத்துட்டாரு. ஒரு 70 வருஷம் அனுபவம் வந்து ஒண்ணுமே அனுபவம் இல்லாம ஒரு சினிமா துறையிலேருந்து வந்தவரை போயிட்டு எதிர்கட்சியில உட்காந்து எப்படி என்னால இமேஜின் கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எனக்கு சிரிக்கிறதா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. 75 வருஷம் அனுபவம் உள்ளவர் எதுக்கு அந்த அவர் தொகுதியில் தோத்து போகணும்? முதல்ல அவர் நல்லது செஞ்சிருந்தா, பயங்கரமா செஞ்சிருந்தா, அவரு அவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, அவருக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா மேபி அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து அவர் ஆப்போசிட்ல நின்று பக்கத்துலயோ இல்ல ஆப்போசிட்ல நின்று பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து 60 வயசு, ஜேம்ஸ் வசந்துக்கு 60 வயசு இருக்குமா. சோ அவர் வந்து 60 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவர் பிள்ளைங்க எல்லாம் வந்து இப்பதான் வாழ்ந்து வந்த பிள்ளைங்க. சோ கண்டிப்பா அவங்க வந்து எதிரில நின்று கேள்வி கேட்க கூடாது. அப்பா அம்மனுக்கு எதிரில நின்று கேள்வி கேட்க கூடாது. இல்ல சைட் உட்காரக்கூடாது. என்ன ஒரு கேவலமான ஒரு புத்தி, ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு, எனக்கே புரியல. நீங்க வந்து ஒரு படித்தவர், ஒரு ரொம்ப டேலண்டட், திறமைசாலி, எல்லாத்தையும் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிறவரு, ஒரு கம்பேரிசன் நீங்க சொல்லிக்கிறீங்க. எனக்கு அப்படி தெரியல. ஆமா. சோ நீங்க வந்து லாயல் டு ஒருத்தருக்கு, அது வந்து அதுல தப்பே இல்லை. நாங்க வந்து அதை தப்பே சொல்ல. ஆனா நீங்க வந்து கேள்வி கேட்கறது முன்னாடி பொதுமக்களுக்கு ஜெனரலா சொல்றதுக்கு முன்னாடி யோசிங்க, அதெல்லாம் யோசிங்க. இப்ப வந்து என்னன்னா, அடுத்து வந்து தோத்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அவருக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, அவர் தோத்தது எனக்கு வந்து நல்ல வேலை தோத்துட்டாரு, இல்லாட்டி இந்த மாதிரி இமேஜ் பண்ண பார்க்க முடியல அப்படின்னு. கீழே விழுந்தோம் மீசையில மண்ணு ஊத்துறலன்ற கதையா தான் இருக்கு. ஏன் எதிர்த்தாப்புல உட்காந்து என்ன செய்யலாம்?
நீங்க வந்து அரசியல் அனுபவம் உள்ளவரை அவர் தப்பா செஞ்சா திருப்பி சொல்ல வேண்டியதானே? நீங்க இப்படி செய்யறது தப்பு, அப்படி செய்யறதுன்னு தப்பு, ஏன் செய்யக்கூடாது? அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி வந்து 18 அப்படின்னு அப்ப இளைஞர்கள்லாம் எதுவுமே வரவே கூடாது, எல்லாம் அழைச்சிடலாம்னா 70 வயசு வரைக்கும். அப்ப அரசியலுங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு மட்டும்தான் உள்ளதா? வேற யாருமே வெளியில வரக்கூடாதா? யாருமே திரைத்துறை தாண்டி அவர் வந்து என்ன ஒருத்தர் மட்டும்தானே அவர் வந்திருக்காரு. இப்ப அவரோட கட்சியில உள்ள எல்லா சட்டசபை மெம்பரும் வந்து சினித்துறையில இருந்து வந்தவங்களா? இல்லையா? பல துறையில இருந்து உள்ளவங்க தான் எடுத்து போட்டிருக்காரு. ஸோ இதுல என்ன தப்பு? இதுதான் அவரை பத்தி நான் கேட்கணும். அடுத்தது வந்து அவர் மேல ரொம்ப எனக்கு வந்து ஃபேனு, ரொம்ப பிடிக்கும். யாருன்னு தெரியும், பிக் பாஸ்ல எல்லாம் பயங்கரமா பேசினாரு தலைவர் கமலஹாசன் சார். கமலஹாசன். கமலஹாசன் சார் வந்து நான் சொல்லிட்டேன், பயங்கர இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன். நான் பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி, ஐயோ இவங்க என்ன அவ்வளோ ஒரு பிரில்லியனான ஆளுன்னு நான் பார்த்து ஒரு ரசிச்சு அவர் பேச்சு. பெரும்பாலும் ஆளுங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கமல் பேசுறது கமலுக்கு மட்டும் தான் புரியும், மத்த யாருக்கும் புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் பேச்சை நான் வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். அவரோட இன்டெலிஜென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த தேர்தல வந்து அவரை சுத்தமா எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. நான் வந்து எப்படி ஒரு வசந்தத்துல பார்த்த ஒரு ஆளை வந்து பட்டுனு கீழே போட்டாரு. அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குடும்ப அரசியல் முன்ன பொலிட்டிக்ஸ்ல இருக்கும் போது குடும்ப அரசியலை வந்து எதிர்க்கிறேன், அப்ப அத ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னவரு, இப்ப வந்து அப்படியே மாத்தி உள்டாவா என்ன சொல்றாருன்னா, குடும்ப அரசியல் பண்றவங்களுக்கு தான் மக்களுக்கு வந்து மக்களை குடும்பமா நினைப்பாங்க, சம்திங் லைக் தட் அப்படி வந்து சொல்லியிருக்காரு. அப்படியே ஒரு 360 டிகிரிஸ் வந்து உன்னோட வியூ, உன்னோட இதெல்லாம் மாறிடுச்சுன்னா, அப்ப நீ வந்து மக்களுக்கு வந்து நீ நல்லது செய்யணும்னு அரசியலுக்கு வரல, நீ சம்பாதிக்கணும்னு அரசியல் வந்திருக்க, உன்னோட ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் நீ வந்து அரசியலுக்கு வந்திருக்க. சோ இப்ப வந்து இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? ரொம்ப பிரச்சனை. சொல்லுங்க பாப்பா, என்ன பிரச்சனைன்னு? ஊழல ஒழிக்கணும். இப்ப விஜய் வந்துட்டாரு, இவங்க எல்லாம் சம்பாதிக்க முடியாது, எங்க இருந்து எக்ஸ்ட்ரா அந்த சம்பாதிக்கிறது? சோ டிஎம்கே மாதிரி ஒரு கட்சி வந்தா இவங்களுக்கு எல்லாம் லாபம். அதனாலதான் எல்லாம் அப்படியே போராடிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ நம்ம வருமானம் போயிருச்சே அப்படின்ட்டுன்னு. உங்களை நம்பி அவங்க வந்து சொந்த காசை போட்டு கட்சியில வந்து சப்போர்ட் பண்ணி நின்னவங்களோட வந்து டோட்டலா அப்படியே மாத்தி விட்டுட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சுயமரியாதையே இல்லை, உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதுக்கு அப்புறம் என்ன சொல்றது, நம்ம டோட்டலா சீன்னு போயிடுச்சு. அப்புறம் அடுத்தது வந்து இன்னொருத்தர், அவர் வந்து பயங்கர நடிகர், பயங்கரமான திறமையான நடிகர் தான். சத்யராஜ் வந்து பாகுபலிலாம் அப்படி எல்லாம் ஓஹோன்னு ரசிச்சாங்க. அவர் ஒரு டைலாக் விட்டாரு. என்ன டைலாக் விட்டாரு? நீங்க வந்து நடிக்கிற விஜய் நடிச்சாங்கன்னா நம்மலாம் அப்படி ரசிப்போம், ஆஹா ஹோஹோன்னு ரசிப்போம். ஆனா அரசியலுக்குள்ள நீங்க லாக்கி இல்ல, எங்களுக்கு வந்து சூப்பர் தலைவர் ஸ்டாலின் இருக்காரு, நீங்க வந்து நடிக்கிறதுலயே இருங்கன்ட்டு எப்படி ஒரு மட்டம் தட்டுற ஒரு பேச்சு. ஓ மை காட், எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு ஒரு வயதுல பெரியவர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அதிக உள்ளவங்க, பெரியவங்க மெச்சூர்டா பேச வேண்டிய விஷயத்துல வந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு பேச்சு. அவருக்கு அதே விஜய் கூட சேர்த்து எப்படி எத்தனை படம் நடிச்சிருக்காரு. அதான் நான் சொல்ல வரேன், அவரோட சேர்ந்து எவ்வளவு நடிச்சிருக்கு. உங்களை வந்து ஒரு பார்த்து நாங்களாம் அப்படியே ஒரு ஃபேன் சப்போர்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கு, நீங்க எல்லாம் வந்து வேற இந்த படத்துல தான், இந்த திரையில தான் வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்க. அப்ப நிஜத்துல நீங்க எல்லாம் நல்லவங்க இல்ல, நிஜத்துல நீங்க எல்லாம் கெட்டவங்க தான், வில்லன் தான். அதுதான் அவங்கதான். இப்ப வந்து என்னன்னா, நீங்க என்னதான் சொல்றீங்க, ஒருத்தர் சொல்ல வரீங்க, இத்தனை மக்கள் சூஸ் பண்ணிருக்காங்க, அப்ப அந்த மக்கள் எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து தெரியல உங்களுக்கு. ஆனா வந்து என்ன சொல்றீங்கன்னா, அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்ல வரீங்க. மு.க. ஸ்டாலின் பாத்துக்குவாரு அப்படின்னு தான் சொன்னாரு. அரசியல் அவர் பாத்துக்காரு, நீங்க நடிக்க போங்க அப்படின்னு. நடிப்புன்னா அது மட்டும் நடிப்புல தான் இருக்கணும், வேற எதுவும் வரக்கூடாது. அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, அந்த குடும்பம் காலங்காலமா அந்த குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், இல்லாட்டி இங்க இல்லாட்டி அங்க ரெண்டு மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல வரீங்க. புதுசா யாருமே வரக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. அடுத்தது வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் சார் என்ன சொன்னீங்க, டிரைவர் மகனை போய் கட்சியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. அந்த டிரைவர் மகன் தான் இன்னைக்கு வந்து எம்எல்ஏவா ஆயிருக்காரு. என்ன ஒரு கேவலமான பேச்சு. அப்ப நீங்க வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு டிரைவரோட மகனையே நீங்க வந்து கேவலமா நினைக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன,
இந்த பணக்காரவங்க இந்த 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 இதுல உள்ளவங்க பவர்ல உள்ளவங்க எல்லாம் மேல மேல பவரா இல்ல வளர்ந்துகிட்டே போனோம். அதிகாரத்துல உள்ளவங்க மட்டும் பணம் உள்ளவங்க மட்டும் இன்னும் பணத்தை அதிகமா இந்த சாமான்கள் வந்து அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல உள்ள உங்களுக்கு கையில நாடை கொடுத்தா அந்த நாடு என்ன ஆகும்னு இப்ப மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் எல்லாரும் இப்ப விஜய் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுதான் தெரியுது. அவங்களோட எண்ணம் வந்து மக்களுக்கு வந்து என்ன ஒர்த்து, மக்கள் வந்து என்னன்னா ஒரு பிரியாணி அப்புறம் ஒரு 200 ரூபாய் காசு இல்லாட்டி 500 ரூபாய் காசு 100 ரூபாய் காசு அதுதான் ஒர்த்து. எப்போதுமே மக்களை வந்து உங்களுக்கு அடிமைகளாவே வச்சிருக்கணும். அவங்க எல்லாம் என்னைக்குமே முன்னேறக்கூடாது. இதுதானே உங்களோட அரசியல். அந்த அரசியலுக்கு வந்து பேரு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அரசியலுக்கு பேரு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அரசியல் தான் நீங்க வந்து என்னன்னா அரசியல் அனுபவம் இதெல்லாம் வந்து கத்துக்குட்டி அரசியலே தெரியாம எப்படி வந்து ஒரு இது பண்ண போறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி பாப்போமே யாரு வந்து முதலமைச்சரா அவங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் சேலஞ்சு கொடுத்தாலும் என்னதான் நீங்க எல்லாம் எதிர்த்து ஒரு நீங்க வின் பண்ணலாம். டெம்பரரியா நீங்க வின் பண்ணாலும் மறுபடி இந்த மக்கள் தான் தீர்ப்பு முடிவு பண்ணுவாங்க. மக்களோட தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி மக்கள் கையில தான் வந்து முடியும். கடைசியில மக்கள் தீர்ப்பு இருக்கு. அது ஒண்ணு. மக்களையே நீங்க எல்லாம் ஏமாத்திடுறீங்களாதான். மேல ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க, அவரோட தீர்ப்பை வந்து யாராலையும் மாத்த முடியாது. யூ கேன் பிளான் எனிதிங் பட் காட் ஆல்வேஸ் ஹேவ் அ பெட்டர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்வேஸ் பிலீவ் தட். சோ பாப்போமே நீங்க அதர்மம் ஜெயிக்குதா இல்ல தர்மம் ஜெயிக்குதான்னு பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.